தலித் டிவி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்பொழுது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நவமால் மருதூர் என்ற கிராமத்தில் தற்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியினுடைய கள நிலவரம் எத்தகையது என்பது குறித்து நாம் தற்பொழுது பேச இருக்கிறோம். இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய முக்கியமான இரு வேட்பாளர்கள் துரை ரவிக்குமார் மற்றும் வடிவேல் ராவணன் ஆகியோர் போட்டியிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் சார்பில் துரை ரவிக்குமாரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வடிவேல் ராவணன் போட்டிடுறாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? நம்ம உதயசூரியத்தில் ரவிக்குமார் தான் வெற்றி படுவாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றியத்தில் நம்ம ரவிக்குமார் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க ஓட்டு போடுறப்போ எதை அடிப்படையா வச்சு இந்த தேர்தலில் நீங்க ஓட்டு போடுறீங்க? பிரதமர் வேட்பாளரை மட்டும் முன்னிறுத்தி நாங்க வாக்கு சேகரிக்கிறோம். பிரதமரை யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி மத்தியில பிரதமர் ராகுல் காந்தி வர்றதுக்கான முயற்சி நாங்க மேற்கொள்றோம். ராகுல் காந்தி பிரதமரா வரணும்ன்றதுக்காக இந்த தேர்தலில் நீங்க வாக்களிக்கிறீங்க. முக்கிய காரணம் அது. ஓகே, இந்த 5 ஆண்டுகள்ல மோடி அரசு செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? சுத்தமா அறவே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இழப்பு, எல்லாத்துலயுமே இழப்பு. பொருளாதார வசதியில இருந்து பணப்பற்றுவாடுல இருந்து காய்கறி விலையில இருந்து எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இழப்பு தான். ஒண்ணு கூட அதுல எந்த ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில இந்த தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில துரை ரவிக்குமார் அவர்களுக்கு உங்க பகுதியில் ஒரு எவ்வளவு வாக்குகள் இருக்குது? அந்த வாக்குகள்ல எவ்வளவு வாக்குகளை நீங்க துரை ரவிக்குமாருக்கு வாங்கி கொடுப்பீங்க? காலனி பகுதியை பொறுத்த அளவுக்கு 1600 ஓட்டு இருக்கு. காலனி பகுதியில் 1600 ஓட்டு இருக்கு. கன்ஃபார்ம் அதுல 1300 ஓட்டு நாங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். நிச்சயமா வாங்கி கொடுப்போம். உங்களோட திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கூட்டணி கட்சியினர் நல்லா வேலை செய்யறாங்களா? முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லாம முழு ஒத்துழைப்போட அவங்க தலைமையில தான் நாங்க இயங்குறோம். முழு ஒத்துழைப்போட நாங்க அவங்க கூட நாங்க வேலை செய்யறோம். இது தலித் பகுதியை பொறுத்தவரையில நிலவரம். தலித் அல்லாத பகுதியில் மற்ற சமூகத்தினர் சேர்ந்து வாழக்கூடிய ஊர்களில் இன்னும் அரசியல் சூழல் நிலவிட்டு சாதியை மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் அங்கே வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனால் கொள்கையை மட்டுமே வைத்து அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் நாங்க இருக்கிறோம். அதனால எங்களுக்கு சாதி அடிப்படையில் இல்லாம பொதுவாக எல்லா சமூகத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக அங்க போராடி கொண்டிருக்கிறோம். தலித் அல்லாத பகுதிகளில் திமுகவுக்கு வாக்குகள் உதயசூரியன் சின்னத்துல வாக்குகள் விழுது. அங்க இருக்கக்கூடிய திமுக வேலை செய்யறாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஓட்டு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் தன்னம்பிக்கையோட போராடுறாங்க. எங்க கூட முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களும் எங்க கூட களத்துல இறங்கி முழுசா வேலை செய்யறாங்க. அப்ப திமுகவுக்கு இந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு 100% உறுதி. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு துரை ரவிக்குமார் அவர்கள், முனைவர் துரை ரவிக்குமார் அவர்கள் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பாக வெற்றி பெறுவார். மாற்று கருத்தே இல்லை. கன்ஃபார்ம் ஜெயிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஜெயிக்கிறோம். உதயசூரியத்தில் நாங்க ஜெயிக்கிறோம். தலித்து மக்களுக்காக இது பண்ணுவோம். சொல்லுங்க. தலித்து மக்களுக்காக நாங்க உயிரை கொடுப்போம். நாங்க டிபிஐக்காக என் உசுரை கொடுப்போம். எல்லாருமே மக்கள் தலித்துக்காக நாங்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வானூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான நவமால் மருதூர் என்ற கிராமத்தில் தற்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கிராமத்தில் வாக்குப்பதிவு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வடிவேல் ராவணன் இவர்கள் இருவருக்கும் இடையே போட்டியானது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நவமால் மருதூர் கிராமத்தில் யாருக்கு வாக்குப்பதிவு அதிகமாக நடக்கிறது, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து நாம் தற்பொழுது பேச இருக்கிறோம். சார் வணக்கம், சொல்லுங்க. இந்த பகுதியில் நவமால் மருதூர் கிராமத்தில் யாருக்கு வாக்குப்பதிவு அதிகமாக நடந்துருக்கு? வணக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாகவே வாக்குப்பதிவு. இந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு இருக்கு? இந்த ஊரில் மொத்தம் ஒரு 2800 ஓட்டு இருக்கும். 2800 வாக்குகள்ல திமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய துரை ரவிக்குமாருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும்? 1500 ஓட்டுக்கு மேல துரை ரவிக்குமாருக்கு கிடைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வடிவேல் ராவணனுக்கு இதுல எவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 800 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிராமத்துல மக்கள் பெரும்பகுதி எதை அடிப்படையா வச்சு இந்த தேர்தலில் வாக்களிக்கிறாங்க இந்த கிராமத்தை பொறுத்தவரையில? அதாவது பாத்தீங்கன்னா வடிவேல் ராவணனுக்கும் துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
வடிவேல் ராவணன் பார்த்தீங்கன்னா அவர் பற்றி நமக்கு இது இல்லை. இந்த துரை ரவிக்குமார் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிப்பவர், நல்லா படிச்சிருக்காரு, முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு, நல்ல சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர், நிறையா பொது விஷயங்கள்லாம் நல்லா களமாடக்கூடியவர். அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா யோசிச்சு செய்யறாங்க. இப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சியை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியில் பார்த்தீங்கன்னா மோடி எந்த அளவுக்கு நமக்கு நல்லது செய்யறாரு, எந்த அளவுக்கு சொன்னதை செய்யாம விட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை வச்சு இப்போ நல்லா திமுகவுக்கு நல்ல சப்போர்ட்டாவே போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல வாக்கு வண்டிக்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த தொகுதியில யார் ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்தியில் வந்து இந்த தொகுதியில யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் வந்து ரவிக்குமார் மட்டும் செய்யணும் வந்து வாய்ப்பு கொடுக்குது. ஓகே, அதனால நீங்க என்ன மத்தியில் பண்ணீங்க? வந்து மோடியை வந்து அகற்றுறது தான் எங்களுக்கு குறிக்கோள். ஓகே, ராஜீவ்காந்தி வந்து தலைமையில் ராகுல் காந்தி. ஆமாம், ராகுல் காந்தி பிரதமராக வரணும், ஸ்டாலின் வந்து முதல்ல வரணும். அதான் குறிக்கோள் எங்களுக்கு. 5 ஆண்டு காலமாக வந்து ரேஷன் கார்டுல இருந்து இது எல்லாமும் போய் அடுத்த மக்கள் ஃபுல்லாக பேங்க்கு போய் கார்டு எடுத்துன்னு போய் காசு வாங்கி கொடுக்குறது ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த 5 வருஷம் ஃபுல்லாக ஈஸ்ட் வரி அந்த வரி எல்லாம் போய் மக்கள் ஃபுல்லாக கொதிப்பு வைக்கிறாங்க. எல்லா வரியும் கேட்டு எங்களுக்கு வந்து ஒரு பேங்க் எங்கள் காசு எடுக்க முடியல. ஒரு 1000 ரூபாய் இருக்குது எங்கள் பேங்க்கில் போய் எடுக்க முடியல. அதில் வந்து நான் ஒரு கூலி வேலைக்கு போகிறேன். நான் 350 ரூபாய் கூலி வாங்குறேன். அந்த 350 ரூபாய் எடுக்க முடியல என்னால். அந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்குது. அதாவது மோடி அரசு கொண்டு வந்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இதனால நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளர் ரவிக்குமாருக்கு வாக்களிக்கிறீங்க. ஆமா, ஓகே. இன்னும் நீங்க வந்து ரவிக்குமார் பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? ரவிக்குமார் எங்களுக்கு பத்தி தெரியும். அவர் நம்ம திருத்தத்தை கூட்டுறோம் போல நம்ம பக்கத்து ஏறி நம்ம ஏறி பாக்குறது. அவரு இருந்தாக்க வாய்ப்பு இருக்குது. நேராக போய் மக்களுக்காக எல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரையில போய் கருத்து கணிப்பு அதிகமாக இருக்குது. எங்களுக்கு ஓட்டு விழுது கரெக்டா. திமுக ஜெயிக்கும். ஆமா, திமுக ஜெயிக்கிறது கருத்து கணிப்பு இருக்குது கரெக்டா. ஓகே, ரொம்ப நன்றி.